அன்னைக்கு பொழுது விடிஞ்சதுமே ஊர் முழுக்க சுப்பிரமணி சடலமா கிடக்கிற விஷயம் காட்டுத்தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சது. அந்த செய்தி முருகேச கவுண்டரையே ஒரு உழுக்கு உழுக்கிருச்சு. பல் விளக்குறதுக்காக வேப்பங்குச்சியை ஒடிச்சவரு அதை எரிஞ்சிட்டு காலுக்கு செருப்பு கூட மாட்டிக்காம சுப்பிரமணியோட வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சாரு. பூசாரி அவருக்கு முன்னாடியே அங்க வந்து சேர்ந்திருந்தாரு. வீட்டுக்குள்ள ஒரு மூலையில விட்டத்தை விரிச்சு பார்த்தபடி உட்காந்து இருந்தா சுப்பிரமணியோட பொண்டாட்டி காவேரி. அவகிட்ட பேச்சு மூச்சு இல்ல. கொள்ளையில கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில சுப்பிரமணியோட உடம்பு கிடந்துச்சு. அந்த இடத்துல ரத்தம் பெருக்கெடுத்து ஓடி இருந்தது. ஈக்கள் அது மேல முழிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த தெரு முழுக்கவும் திட்ட ஜனங்கள் இருந்தாங்க. யார்கிட்டையும் பேச்சு மூச்சு இல்ல. முருகேச கவுண்டருக்கும் அதே நிலைமை தான். ரொம்ப நேரமா சுப்பிரமணியோட உடம்பையே விரிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தார் முருகேச கவுண்டர். இதை கவனிச்ச பூசாரி முருகேச கவுண்டர்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஐயா அப்படின்னு நாக்கு தழுதழுத்து பேச ஆரம்பிக்க அவர்கிட்ட எந்த பதிலுமே இல்ல. பஞ்சாயத்துல எவ்வளவோ எடுத்து சொன்னேன், கேட்கல பாத்தீங்களா, கடைசியில நம்ம பயந்த மாதிரி ஆயிருச்சு இல்ல. இல்ல பூசாரி இல்ல அப்படின்னு முருகேச கவுண்டர் பதறிக்கிட்டே சொன்னாரு. என்னையா சொல்றீங்க? இல்ல சுப்பிரமணி ரொம்பவே நல்லவன், அது எனக்கு தெரியும். ஆனா இது எப்படி நடந்ததுன்னு தான் எனக்கு புரியல. இது சாமியோட வேலை இல்லன்றது மட்டும் எனக்கு தெளிவா புரியுது. ஐயா நீங்க என்ன சொல்ல வரீங்க? பூசாரி சுப்பிரமணி ரொம்பவே நல்லவன் அப்படின்னு முருகேச கவுண்டர் ரொம்ப பதபதப்போட சொல்லவும், ஐயா அது எனக்கும் தெரியும். ஆனா நேத்து ராத்திரி முனியோட நடமாட்டத்தை ஊர்ல பாத்துருக்காங்க அப்படின்னு சொல்லவும், அப்படியா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்டாரு. என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? கோவில்ல சாமியோட அருவாள்ல ரத்தம் காஞ்சும் காயாமலும் இருக்குது அப்படின்னு பூசாரி சொல்லவும் மறுபடியும் மிரட்சியோட அப்படியான்னு கேட்டாரு. எனக்கு என்னவோ நடந்ததை பார்த்தா சுப்பிரமணி தான் தப்பு பண்ணிருப்பானோ அப்படின்னு தோணுது. இந்த வார்த்தைகளை சொல்லும் போது பூசாரி மென்னும் முழுங்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. முருகேச கவுண்டரும் பூசாரியும் பேசிட்டு இருந்ததை காவேரி காதல வாங்கிட்டா. இல்ல என் புருஷன் ஒரு தப்பு பண்ணல, அவர் நல்லவரு அப்படின்னு கத்திக்கிட்டு வெளியே எழுந்து வந்தா. அவ வந்த வேகம், அவ கண்களை தெரிஞ்ச ஆவேசம் எல்லாமே பூசாரியையும் முருகேச கவுண்டரையும் ரொம்பவே உழுக்க ஆரம்பிச்சிருச்சு. கோவமா வந்த காவேரி கொஞ்சம் நிலத்தடமாற பார்த்தா. நல்ல வேலையா அவளை சுத்தி இருந்த சொந்தக்காரங்க அவளை தாங்கி பிடிச்சிட்டாங்க. செய்தியை கேட்டு கொத்தாளமும் அங்க வந்து சேர்ந்திருந்தான். மடிச்சு கட்டிட்டு இருந்த வேட்டியை அவிழ்த்து அவனுடைய வேட்டியை நேர் செஞ்சுக்கிட்டு சுப்பிரமணியோட உடம்ப வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான். சுப்பிரமணியோட உடம்ப பார்த்தவன் அவனுடைய முகத்தை கொஞ்சம் அலட்சியமா வச்சுக்கிட்டான். பூசாரியும் முருகேச கவுண்டரும் இதை பார்த்தாங்க. இதுக்கு மேல இங்க நிக்கிறது நமக்கு வேலையே இல்லைன்ற மாதிரி அங்க இருந்து விலக முயற்சி பண்ணான் கொத்தாளம். முருகேச கவுண்டர் இதை கவனிச்சுட்டு நில்லு கொத்தாளம் அப்படின்னு சொன்னாரு. அவன் திரும்பி பார்க்கவும் உங்க அண்ணன் எங்க அப்படின்னு கேட்டாரு. இந்த கேள்வி அவனை திசை திருப்ப ஆரம்பிச்சது. உடனே மறுபடியும் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு, என்ன பூசாரி எங்க அண்ணன் எதுக்காக கேக்குறீங்க? கேட்டதுக்கு பதில் சொல்லு கொத்தாளம். அண்ணன் இப்போ ஆத்தூர்ல இருப்பாரு. நேற்று சாயந்தரமே நெஞ்சு வலின்னு டாக்டரை பார்க்க போனாரு. இப்போ ஆஸ்பத்திரி தான் இருக்காரு. நிஜமாவா சொல்ற அப்படின்னு முருகேச கவுண்டர் கேட்க, சந்தேகமா இருந்தா நேரா போய் பாருங்க அப்படின்னு சொன்னான் கொத்தாளம். இந்த வார்த்தையை சொல்லும் போது அவன்கிட்ட ரொம்பவே எகத்தாளம் தெரிஞ்சது. இதை கவனிச்சதும் பூசாரிக்கு சட்டுன்னு கோவம் வந்துருச்சு. அவன் சொன்ன வார்த்தையை கேட்டதும் கொத்தாளம் அப்படின்னு அவனை மிரட்டுற துணியில பேசினாரு. போங்க பூசாரி, போய் அடுத்து ஆக வேண்டியதை பாருங்க. எதுக்கும் போலீஸுக்கும் சொல்லிடுங்க. நான் எல்லாம் வரும். அது எங்க போகுது, யாரை பிடிக்குதுன்னு பாப்போன்னு கொஞ்சமும் பதட்டமே இல்லாம திமுறா பேச ஆரம்பிச்சான் கொத்தாளம். டேய் செய்யறது செஞ்சுட்டு நல்லவ மாதிரியா பேசுற அப்படின்னு காவேரி திடீர்னு அவளை பிடிச்சிட்டு இருந்த சொந்தக்காரங்க எல்லாரையும் உதறி விட்டுட்டு கொத்தாளத்தை நோக்கி பாய ஆரம்பிச்சா. வந்த வேகத்துல எட்டி அவனுடைய சட்டையும் பிடிச்சிட்டா. ஆனா கொத்தாளம் காவேரியை எதுவுமே செய்யல. ஒரு விதமான வருத்தத்தோட அவளை பார்த்தான். இப்போ உனக்கு திருப்தியா? அநியாயமா சாமி பேரை சொல்லி என் வீட்டுக்காரரை கொண்டுட்டீங்கல்ல, கொன்னதோட மட்டும் இல்லாம இப்ப என்னடா நல்லவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஆத்திரத்தோட பேசினவ கொத்தாளத்தோட சட்டைய நார கிழிக்க ஆரம்பிச்சுட்டா. அங்க இருந்த யாருக்குமே காவேரி தடுக்கிறதுக்கு தோணவே இல்லை. கொத்தாளமும் அவளுக்கு சரிசமமா ஈடு கொடுத்து ஒரு வார்த்தை கூட பேசாம மௌனமா நின்னா. முருகேச கவுண்டருக்கு இதை பார்க்க பொறுக்காம இடையில புகுந்து பிரிச்சு விட்டாரு. போமா போய் அடுத்து ஆக வேண்டியதை பாருமா அப்படின்னு சொன்னவரு காவேரியோட சொந்தக்காரங்களை பார்க்கவும் அவங்க ஓடி வந்து மறுபடியும் காவேரியை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போனாங்க. அதே வேளையில தெருமுனையில போலீஸ் ஜீப் உள்ள வர ஆரம்பிச்சது. ஜீப் வர சத்தம் கேட்கவும் எல்லாரோட கவனமும் போலீஸ் ஜீப் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சது. மிதமான வேகத்துல வந்த ஜீப் அங்க இருந்து ஒரு மரத்துக்கு கீழே தேங்கி நின்னுச்சு. ஜீப் நின்னதுமே உள்ள இருந்து போலீஸ்காரங்க திபுதிபுன்னு குதிக்க ஆரம்பிச்சாங்க. கூடவே ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இறங்கினாரு. ஜீப்பை விட்டு இறங்கினவரு தன்னுடைய டி ஷர்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு முருகேசனை நோக்கி வர ஆரம்பிச்சாரு. அவரை பார்த்ததுமே முருகேசனுக்கு அவர் ஒரு சிறந்த பக்திமான் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. முருகேச கவுண்டர் நடுப்பு நிக்கவும், ஐயா வாங்க அப்படின்னு சொன்னாரு. எஸ்ஐ நீங்க அப்படின்னு கேட்டாரு. நான் தான் ஊர் தலைவர், என் பேர் முருகேசன். ஓ அது நீங்க தானா? ஆமாங்க அப்படின்னு சொன்னாரு கவுண்டர். அந்த எஸ்ஐ சுப்பிரமணியோட உடம்பு எங்க கடந்துச்சோ அந்த இடத்த நோக்கி போக ஆரம்பிச்சாரு. பின்னாடியே சில போலீஸ்காரனும் போனாங்க. ஒரு நிமிஷம் சுப்பிரமணியோட உடம்ப தன்னோட கண்களால ஸ்கேன் பண்ணவரு கூட வந்த போலீஸ்காரங்களை பார்த்து ஆக வேண்டியதை பாருங்க அப்படின்னு சொன்னவும் அவங்க கையில வச்சு அந்த சாக் பீஸால அவன் உடம்ப சுத்தி கோடு போட ஆரம்பிச்சாங்க. என்ன பிரச்சனை, காரணம் தெரியுமா அப்படின்னு கேட்டாரு அந்த எஸ்ஐ. முருகேச கவுண்டர் கொஞ்சம் திணற ஆரம்பிச்சிட்டாரு. இந்த விஷயத்த சொல்லலாமா வேணாவான்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கும் போதே உங்களை தாங்க கேட்கிறேன், என்ன ஆச்சு
அப்படின்னு கேட்டாரு இந்த எஸ்ஐ. கொத்தாலம் இது எல்லாத்தையும் அந்த இடத்துல இருந்து விலகாம கவனிச்சுட்டே இருந்தான். அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு அவன் முன் வந்தான். சார், நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இது ஒன்னும் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண மனுஷன் செஞ்ச கொலை இல்ல, இது சாமி செஞ்ச வேட்டை. இந்த சுப்பிரமணி இருக்கானே, இவன் சாமி வேட்டி மேலேயே பொய் சத்தியம் பண்ணா, அதான் சாமி அவனை போட்டு தள்ளிருச்சு அப்படின்னு சொல்லவும் கொத்தாலம் சொன்னதை கேட்டு நிச்சயம் அந்த எஸ்ஐ சிரிப்பாருன்னு சுத்தி இருந்த எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா அவரு நினைச்சேன் அப்படின்னு சொல்லவும் முருகேச கவுண்டருக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. என்ன சொல்றீங்க? அப்போ இந்த விஷயம் உனக்கு முன்னாடி தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. நேரா தெரியாது, ஆனா ராத்திரி குதிரை மேல முனி போறத நானே பார்த்தேன். அப்ப யாரோ மனுஷன் நினைச்சிட்டேன். பிறகுதான் எனக்கு விஷயமே தெரிய வந்துச்சு. வர வழியில கோவிலுக்கு போயிட்டு தான் வரேன். சாமி சிலையில அவர் கையில வச்சிருக்காரு அருவா, அதோடதான் நேத்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும், சார் என்ன சொல்றீங்க? இந்த ஊர்ல தான் ஸ்டேஷனே இல்லையே, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? எப்படி முனீஸ்வரனை பாத்தீங்க அப்படின்னு முருகேச கவுண்டர் குழப்பமா கேள்வி கேட்க, எனக்கே தெரியலீங்க. நேத்து ராத்திரி மோட்டார் பைக் எடுத்துக்கிட்டு இந்த பக்கமா வந்தேன். அப்பதான் அந்த காட்சியை பார்த்தேன். இப்ப நினைச்சாலும் எனக்கு நெஞ்செல்லாம் நடுங்குது. சார், நல்லா பாத்தீங்களா? அட என்னையா நீ, நல்லா 2 கண்ணாடி தான் பார்த்தேன். அது யாராவது மனுஷன் சாமி வேஷத்துல அப்படின்னு முருகேச கவுண்டர் இழுத்து பேசவும், எங்க போலீஸ் புத்திக்கு அது தெரியாதாக்கும். குதிரை மேல போற மனுஷன் பின்னாடியே ஒரு நாய் ஒண்ணு அதே வேகத்துல போகுமா? அப்படி போன குதிரை நேரா உங்க கோயிலுக்குள்ளதான் போச்சு. நானும் பின்னாடி என்னோட பைக்கை நிறுத்திட்டு போய் பார்த்தேன். உள்ள எந்த குதிரையும் கண்ணுக்கு தென்படவே இல்ல. கோவில்ல உள்ள நுழையிறதுக்கு ஒரே ஒரு வழிதான், வெளியே போறதுக்கும் அது மட்டும் தான். சுத்தியும் காம்பவுண்ட் சேரு. உள்ள நுழைஞ்ச குதிரை வேற எந்த வழியா போறதுக்கும் வாய்ப்பே இல்ல அப்படின்னு அந்த எஸ்ஐ பேச பேச முருகேச கவுண்டர் திக்கு முக்காடி போயிட்டாரு. அப்போ வந்தது சாமிதாங்கிறது உங்க அபிப்பிராயங்களா அப்படின்னு கேட்டாரு. நான் சாமி நம்பிக்கை இல்லாதவன், நானே சொல்றேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு எஸ்ஐ சொல்றத கேட்டதும் கொத்தாலத்துக்கு புது தெம்பு வந்துருச்சு. சார், நீங்க சப் இன்ஸ்பெக்டர் இல்ல, நீங்க தான் இந்த முனீஸ்வரன். உங்களுக்கு கோடி புண்ணியம் சார். இந்த சுப்பிரமணி பொண்டாட்டி என் சட்டையை எப்படி கிழிச்சிருக்கான்னு பாருங்க. புருஷனை எழுந்துட்டா துக்கத்துல இருக்கிறாளாச்சுன்னு நான் சும்மா விட்டுட்டேன். இல்லாட்டி இந்நேரம் பிரிச்சு மேய்ஞ்சிருப்பேன். நீங்க சொன்னதை கேட்ட பிறகாவது அவ புருஷன் தான் தப்பு பண்ணிருக்கான்றத அவ தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு எல்லாருக்கும் கேட்கும்படி கத்தி சொன்னான் கொத்தாலம். எஸ்ஐ சொன்னதை கேட்ட பிறகு முருகேச கவுண்டராலையும் சரி பூசாரி ஆலையும் சரி மேற்கொண்டு ஒரு வார்த்தை கூட பேசவே முடியல. கவுண்டரு தான் மனசுக்குள்ள ஒருவேளை சுப்பிரமணி தான் குற்றவாளியோ அப்படின்னு தனக்கு தானே கேட்டுக்கவும் ஆரம்பிச்சாரு. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நடந்ததை கேட்டதுமே காவேரியும் தன் மனசுக்குள்ள ஒருவேளை சுப்பிரமணி தான் தப்பு பண்ணானோ அப்படின்னு நினைச்சதுதான். காவேரிக்கு சட்டுன்னு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. முனுசாமி கோவில மணியை கட்ட சொல்லி சொந்தக்காரர் ஒருத்தர் 5000 ரூபாய் பணம் கொடுத்திருந்தாரு. அத சுப்பிரமணி எடுத்து விவசாயத்துக்கு செலவு பண்ணிட்டான். காவிரி கேட்டதுக்கு எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டான். ஒருவேளை அந்த தப்புக்காக தான் சாமி வந்து அவனை தண்டிச்சிருச்சோ அப்படின்னு தனக்கு தானே கேட்டுக்கிட்டு அழவும் ஆரம்பிச்சா. அவளை சுத்தி அடுத்தடுத்த காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சது. சோர்வோட வீட்டுக்குள்ள நுழைஞ்ச கொத்தாலம் நுழைஞ்சதுமே சப் இன்ஸ்பெக்டர் சொன்ன விஷயத்த அவனால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. கைய பேசிக்கிட்டு குறுக்கு நடுக்குமா நடக்க ஆரம்பிச்சான். கொத்தாலம் முருகேச கவுண்டர்கிட்ட சொன்ன மாதிரியே அண்ணன் உடையப்பன் இப்போ ஆத்தூர் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். ஒருவேளை அண்ணன் இந்த கொலையை பண்ணலன்னா எஸ்ஐ சொன்ன மாதிரி முனிதான் நேரா வந்துருச்சோ, சுப்பிரமணிய கொன்னுச்சோ அப்படின்ற குழப்பம் அவனுக்குள்ள வர ஆரம்பிச்சது. உண்மையில என்னதான் நடந்துச்சுன்றத பேசாம அண்ணன் உடையப்பன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணான் கொத்தாலம். அதே நேரத்துல வீட்டோட முற்றத்துல பாத்திரத்தை எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டு அதை கழுவிட்டு இருந்தா செவ்வந்தி. அவளை பார்த்ததுமே வழக்கம் போல வர அதே பரவசம் இப்போ கொத்தாலத்துக்கு வர ஆரம்பிச்சது. ஒரு சிகரெட் எடுத்து பத்த வச்சுக்கிட்டு புகை விட்டபடியே அவ கிட்ட போய் நின்னா. கொத்தாலத்தை முந்துகிட்டு அவன் விட்ட புகை செவ்வந்தி கிட்ட போகவும் அவ படபடப்பா எழுந்திருச்சு நின்னா. கொத்தாலத்தை திரும்பியும் பார்த்தான். அவன் முகத்துல ஒரு விதமான பயம் தெரிஞ்சது. என்ன செவ்வந்தி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்ல ஜுமா, ஒண்ணு இல்ல அப்படின்னு சொன்னா. ஒண்ணும் இல்லையா? உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே, என்னாச்சு சொல்லு அப்படின்னு செவ்வந்தி கிட்ட கேட்கவும், இல்ல அது வந்து அப்படின்னு சொல்ல வந்த விஷயத்த சொல்லாம தடுமாற ஆரம்பிச்ச செவ்வந்தி. என்ன வந்து போயின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, சொல்ல வந்த விஷயத்த சொல்லு அப்படின்னு கொஞ்சம் கோவமா சொல்லவும், பாவங்க அந்த சுப்பிரமணி, ஓ நீ அந்த விஷயத்த சொல்றியா? ஆமாங்க, நான் கூட இந்த விவகாரத்துல உங்க அண்ணன் மேலதான் தப்பு இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இப்பதாங்க எல்லாமே புரியுது. அந்த எஸ்ஐ சொன்ன விஷயம் உன் காது வரைக்கும் வந்துருச்சா அப்படின்னு கேட்டான் கொத்தாலம். அவ எதுவுமே பேசாம அழுத்தமா மௌனமா இருந்தா. உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? என்னங்க, கிட்டத்தட்ட நானே ஒன்ன மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது சுப்பிரமணி அண்ணன் கிட்ட பணம் தரலன்னு. என்னவோங்க, நடக்க கூடாது நடந்துருச்சு. ஆமா, இந்த விஷயம் உங்க அண்ணனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்ட செவ்வந்தி. இதோ கிளம்பிக்கிட்டே இருக்கேன், அண்ணனை பார்த்து நடந்து சொல்லிட்டு வர போறேன். கொத்தாலும் கிளம்புற அவசரத்துல இருந்தாலும் அவளை ஒரு விதமான போதையோட பார்த்தான். அவளுக்கு விஷயம் புரிய ஆரம்பிச்சது. நிஜமா என்ன புள்ள, இது காத்தால நேரம், இப்ப போய் அப்படின்னு இழுத்தா. ஆசைக்கு காலையாவது
சாயங்காலம் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு செவ்வந்திய கட்டி அணைக்க வழக்கம் போல இந்த முறையும் கொத்தாளன் தான் ஜெயிச்சான். அடுத்த அரை மணி நேரத்துல அங்க இருந்து கிளம்பினா. கொத்தாளன் கிளம்பவும் செவ்வந்த கிட்ட ஒரு விதமான தயக்கம் தெரிஞ்சது. என்ன புள்ள ஏன் ஒரு மாதிரி பாக்குற? இல்ல இப்படி அப்பப்ப தப்பு பண்றதுக்கு பேசாம என் கழுத்துல தாலி கட்டிட்டீங்கன்னா நான் எப்பவும் உங்க காலடியே கதின்னு கிடப்பேன்ல. ஓ அதுவா? என்ன அதுவான்னு இருக்கிறீங்க? நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு அவ கேட்ட கேள்விக்கு பிடி கொடுக்காம மேம்போக்கான ஒரு பதில சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப கால் எடுத்து வச்சான். ஆனா கொத்தாளம் எதிர்பார்க்காதபடிக்கு உடையப்ப கொத்தாளத்தை எதிர்நோக்கி வந்துகிட்டு இருந்தான். அவனை பார்த்ததுமே கொத்தாளத்துக்கு சட்டுன்னு திடுக்குன்னு ஆயிடுச்சு. செவ்வந்தியும் கொஞ்சம் விதிர்ச்சி போயிட்டா. நெருங்கி வந்த உடையப்ப செவ்வந்திய முறைக்கிற மாதிரி பார்க்கவும் செவ்வந்தி நைஸா அங்க இருந்து நழுவ ஆரம்பிச்சா. கொத்தாளத்தோட குரல்ல கொஞ்சம் மெலிசான நடுக்கம் ஏற்பட ஆரம்பிச்சது. அண்ணே என்னன்னு இங்க திடுதுப்புன்னு அப்படின்னு கேட்க, ஏன் இந்த நேரத்துல என்ன எதிர்பார்க்கலையா? இல்லனே அது வந்து அப்படின்னு இழுக்கவும், என்ன அண்ணனே நொண்ணனே நான் இல்லாதப்ப வீட்டுல இப்படி ஒரு கூத்து நடக்குதா? இல்லனே அது வந்து மறுபடியும் பேச, ஏண்டா கல்யாண ஆசை வந்துட்டா என்கிட்ட சொல்லி தொலைக்க வேண்டியது தானே? கட்டி வைனா கட்டி வச்சுட்டு போறேன், அது என்னடா வேலைக்காரகிட்ட எல்லாம் போய் இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படின்னு கேட்க, இல்லனே சும்மாதான். என்ன சும்மாதான்? அவ தகுதி என்ன, நம்ம தகுதி என்ன? நம்ம தகுதி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவளை கட்டிக்கிற எண்ணெல்லாம் எனக்கு சுத்தமா கிடையாது அப்படின்னு கொத்தாளம் சொல்லவும், உனக்கு கிடையாதுடா, அவளோட மனசுல இருக்கும்ல, இந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுருந்தேன், அதை நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா கொத்தாளம். பார்த்து பார்த்து பாலை குடிச்சமா பானையை உடைச்சமான்னு இருக்கணும். பொம்பளை விஷயம்ன்றது சாதாரண கிடையாது. தீ பிடிச்சதுன்னா உன்னையும் சேர்த்து அதை அழிச்சிடும், கவனமா இருந்துக்கோ அப்படின்னு எச்சரிக்கை பண்ணா உடையப்பன். நிச்சயம் நான் கவனமா இருந்துக்கிறேன்னு அப்படின்னு சொன்னவன் சட்டுன்னு பேச்ச மாத்தினா. ஏன நியாயப்படி நீ ஆத்தூர் ஆஸ்பத்திரியில இருக்கணும். டேய் அங்க இருந்தாண்டா வரேன், விஷயம் தெரியுமானே? ஏண்டா தெரியாம? அவன் பணம் கிடக்கிற இடத்துக்கு போய் அவன் உடம்ப பார்த்துட்டு தானே வரேன். அண்ணே நான் கூட உன் மேலதான் சந்தேகப்பட்டேன், கடைசியில பார்த்தா நிஜமாலுமே முனிதான் வந்திருக்கு. அங்க தாண்டா எனக்கும் குழப்பம். என்னென்ன குழப்பம்? கொத்தாளம் கேட்க, இப்படி அப்படின்னு பார்த்த உடையப்பன் கொத்தாளத்தோடைய காதுகளை மட்டும் விழும்படி பேச ஆரம்பிச்சான். சுப்பிரமணிய முனுசாமி விஷயத்துல போய் போட்டு தன்னதே நான் தான். ஆனா அந்த எஸ்ஐ சொல்லும் போது முனிய நேரா பார்த்ததா சொன்னாரு. எங்க பார்த்தாரு, எப்படி பார்த்தாருன்னு எனக்கு புரியல. ஒருவேளை என்னைய தான் அப்படி நினைச்சுக்கிட்டாரோ? உடையப்ப சொன்ன இந்த பதில் கொத்தாளத்தை நிலைக்குலைய வச்சிருச்சு. கொத்தாளம் அதிர்ச்சியோட, அண்ணே என்ன சொல்ற அப்படின்னு பதற ஆரம்பிச்சான். பதறாத பதறாத, ஒருவேளை அந்த எஸ்ஐ நூல் விட்டு பாக்குறாரோ? எனக்கு அந்த எஸ்ஐ மேலே சந்தேகமா இருக்கு அப்படின்னு உடையப்ப சொல்லவும், ஏன்னு அப்போ அந்த முனி நீதானா அப்படின்னு கேட்க, ஆமாண்டா நான் தான், நானே தான் அந்த முனி. என் காலில் அந்த முருகேச கவுண்டோட குடும்பத்தை எப்படி எல்லாம் விழ வைக்க போறேன்னு போக போக பாரு. அது சரின்னு, ஒருவேளை நிஜமாலுமே அந்த சாமி அடப்போடா இருக்கா, அப்படி நிஜமாலுமே அந்த சாமி இருந்தா, அது வந்திருந்தா நான் இப்ப எப்படி இங்க வந்திருப்பேன், அதை யோசிச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கேலி சிரிப்பு சிரிக்க ஆரம்பிச்சான். ஆனா கொத்தாள முகத்துல பிரமிப்பு மட்டும் விலகவே இல்லை. சுப்பிரமணியோட அடக்கத்தை முடிச்சுட்டு சொந்தக்காரங்களாம் வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க. ரொம்பவும் குறைவான சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க. சாமியால கொல்லப்பட்டவன் தெரிஞ்சதால துக்கம் விசாரிக்க கூட பல பேருக்கு துணிவே இல்ல. காவேரி ரொம்பவே நொறுங்கி போயிருந்தா. ஒரு மூலையில அழுதபடியே உட்காந்து இருந்தா. அவளுக்கு முனீஸ்வரன் நினைச்சு பார்க்கவே பயமா இருந்துச்சு. தான் புருஷன் குற்றவாளியாவே இருந்தாலும் அதுக்காக இப்படி ஒரு அதிகபட்ச தண்டனை கொடுக்கணுமா என்ன? பணத்தை வாங்கிக்கிட்டு வாங்கலன்னு சொன்னா அந்த உடையப்பன். ஆனா அவனுக்கு எதுவுமே ஆகவே இல்லையே. இந்த கேள்விக்கு பதில் தெரியாம மனசுக்குள்ளேயே தவியா தவிச்சுக்கிட்டு இருந்தா காவேரி. எழுவுக்கு வந்திருந்த சொந்தக்காரங்க சொல்லிக்காமலேயே ஒவ்வொருத்தர் திரும்பி போக ஆரம்பிச்சாங்க. அதுல ஒருத்தர் நாத்திகவாதியா இருந்திருப்பார் போல. சுப்பிரமணி தப்பு பண்ணிட்டான்னு தெரிஞ்சதும் ஓடி வந்த முனியப்பனுக்கு இந்த ஊர்ல வேறு யாரும் தப்பே பண்ண நினைச்சிட்டு இருக்காரு போல இருக்கு. என்னவோ நடக்குது. துப்பு துறக்க வந்த போலீஸே சாமிக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு, நான் சாமியை பார்த்தேன், சாமி குதிரையில போச்சு, குதிரை கூடவே ஒரு நாய் ஓடிச்சு, ஆனா குதிரையும் காணோம் நாயையும் காணோம்னு சொல்றது வேடிக்கையால இருக்குது, நல்ல சாமிப்பா அப்படின்னு முணுமுணுக்க ஆரம்பிச்சுட்டாரு. அதே நேரத்துல வீட்டுக்குள்ள இருந்த சிவந்தி வாந்தி எடுக்க ஆரம்பிச்சுட்டா. அவ வாந்தி எடுக்கும் போது அவளுக்கு விஷயம் புரிய ஆரம்பிச்சது. கொத்தாளத்தோட வாரிசு அவ வயிற்றுல வளர ஆரம்பிச்சிருச்சுன்றத அவ புரிஞ்சுக்கிட்டா. எதுக்கும் உள்ளூர்ல இருக்கக்கூடிய டாக்டரை பார்த்து ஒரு முறை விஷயத்தை தெரிஞ்சுட்டு வரலாம் அப்படின்னு கிளம்ப தயாரானா. செவந்திக்கு ஒரு தம்பி இருக்கான். சதா சர்வ காலமும் சைக்கிள் டயரை உருட்டிக்கிட்டு தெருவுல ஓடிக்கிட்டு இருப்பான். அது இதை கற்பனை கொண்டவன். டிவில சினிமாவை பார்த்து பார்த்து வாயால சிச்சுவேஷன் மியூசிக் எல்லாம் கொடுப்பான். டயரை உருட்டும் போது கூட தன்னை ஒரு கார் டிரைவர் நினைச்சுக்குவான். முனீஸ்வரன் கோயில்ல இருக்கக்கூடிய குதிரை மேல ஏறி உக்காந்தான் அவன் ஒரு குதிரை வீரன் நினைச்சுக்குவான். மொத்தத்துல சரியான விளையாட்டு பையன். தெருவுல கார் ஓட்டுற பாவனையில டயரை உருட்டி விளையாடிட்டு இருந்தான். அவங்கிட்ட வீட்டை பாத்துக்க சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு கிளம்புனா செவ்வந்தி. ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முறை முனீஸ்வரனை பார்த்துட்டு கும்பிட்டுட்டு போனா இன்னும் கொஞ்சம் தெம்பா இருக்கும் அப்படின்னு யோசிச்சா. அதே போல கோவிலுக்கு போனவ முனீஸ்வரனோட சிலைக்கு முன்னாடி பண்ணின்னு மனமுருக வேண்டும் ஆரம்பிச்சா. கோவில்ல சரியான கூட்டம். அந்த எஸ்ஐ பொங்கலுக்கு வந்திருப்பாரு போல இருக்கு. ஓ சரி ஐயா, இனிமே இந்த சாமி இப்படி வேட்டைக்கெல்லாம் கிளம்ப கூடாது, அப்புறம் எங்க பொழப்பு தான் டான்ஸ் ஆடும், சாமியை அமைதியா இருக்க சொல்லுங்க, அது போது எங்களுக்கு மித்த வேலைகளை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்ல, நடந்த
நடந்த கொலையை பத்தி மேலதிகாரிகிட்ட சொன்னதாகவும் இது சம்பந்தமா யாருமே புகார் கொடுக்க முன் வராதனால சம்பிரதாயப்படி செய்ய வேண்டியதை செஞ்சு இந்த கேஸ ஊத்தி மூட சொல்லிட்டதாகவும் பூசாரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு அந்த எஸ்ஐ. இத தெளிவா காதுல வாங்கின செவ்வந்தி சாமிய பார்த்து கண் கலங்க ஆரம்பிச்சா. சாமி, தப்பு பண்ணிட்டேன், நீ தான் எனக்கு துணையா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு பூசாரிட்ட இருந்து திருநூரை மட்டும் வாங்கி வயிற்றுல பூசிக்கிட்டு அங்கிருந்து ஆஸ்பத்திரி நோக்கி நடக்க ஆரம்பிச்சா. சாமியும் முட்டை விழிகளோட அவ போறத பார்த்தபடியே இருந்துச்சு. டாக்டரை பார்க்க போன இடத்துல டாக்டர் அவளை சோதனை பண்ணிட்டு அவளை பார்த்து சிரிச்சாங்க. நீ நினைச்சது சரிதாம்மா, கரு உண்டாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அந்த லேடி டாக்டர். அவங்க சொன்ன வார்த்தை கேட்டதும் நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு யோசிச்சவ அங்கிருந்து கிளம்ப முற்பட்டா. ஆனா டாக்டர் தடுத்து நிறுத்தினாங்க. கலைக்கணும்னா சொல்லுமா, கலைச்சிடுறேன், உன்னை பார்த்தா தப்பு பண்ணிட்ட மாதிரிதான் எனக்கு தோணுது, இனியாவது கொஞ்சம் கவனமா இரு அப்படின்னு சொன்னா. செவ்வந்தி அதுக்கு எந்த பதிலும் சொல்லவே இல்லை. மௌனமா அங்கிருந்து கிளம்பினா. தோட்டத்துல இளநீர் விட்டு குடிச்சுக்கிட்டு இருந்தான் கொத்தாலம். ஒரு சிலை நடந்து வர மாதிரி உயிர் துடிப்பே இல்லாம அவனை நோக்கி நடந்து வந்தா செவ்வந்தி. செவ்வந்தி தன்னை நோக்கி வரத பார்த்ததுமே அவன் புரிஞ்சுக்கிட்டான். எங்க போல இந்த பக்கம் இளநீர் சாப்பிடுறியா அப்படின்னு கேட்டான். உங்களை பார்க்க தான் வந்தேன், தேடி வந்து பேசுற அளவுக்கு என்ன விஷயம்? நான் தான் வீட்டுக்கு வருவேன்ல. இல்ல வீட்டுல உங்க அண்ணன் இருப்பாரு, அவர் அங்க இருக்கும் போது என்னால மனசை விட்டு பேச முடியாது, அதான் அப்படின்னு சொல்லும் போது இமையோரும் கண்ணீர் புரள ஆரம்பிச்சது. என்ன பிள்ளை, எது கழுவுற? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? எவன்னு சொல்லு, அவன் தலையை சீவி போடுறேன் அப்படின்னு சொன்னான் குத்தாலம். அப்படி நீங்க சீவணும்னா அந்த டாக்டரோட தலையை தான் சீவணும் அப்படின்னு புதிர் போட்டு பேச ஆரம்பிச்சா செவ்வந்தி. அவ சொன்ன விஷயம் கொத்தாலத்துக்கு புரியாம செவ்வந்தி அப்படியே பார்த்தான். உங்க வாரிசு இப்ப என் வயிற்ற வளருதான் டாக்டர் சொன்னாங்க. அவன் அந்த வார்த்தை சொன்ன மறு நிமிஷமே ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு கொத்தாலத்துக்கு. அவன் கையில வச்சிருந்த இளநீ அப்படியே நழுவி கீழே விழுந்து உருண்டு போக ஆரம்பிச்சது. என்ன போல சொல்ற அப்படின்னு பதட்டமா கேட்டான். வாரிசு வளருது, சீக்கிரமா தாலியை கட்டுங்கன்னு சொல்றேன். என்னது தாலியா அப்படின்னு அதிர்ச்சியா கேட்டான் கொத்தாலம். பின்ன அட என்ன புள்ள நீ, தாலி வெளியிட்டு ஏதோ ஆசைப்பட்டேன், உனக்கும் ஆம்பளை சுகம் தேவைப்பட்டுச்சு, ஒருத்தருக்கு ஒருத்தர் சுகத்தை கொடுத்தோமா வாங்கிக்கிட்டோமா, அந்த விஷயத்துக்கு அதோட முற்றுப்புள்ளி வச்சிடணும், அதை விட்டுட்டு தாலி அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கொத்தாலம் பேச ஆரம்பிச்சதும் செவ்வந்திக்கு சுருக்குன்னு இருந்துச்சு. அவ அதிர்ச்சியோட எஜமா அப்படின்னு சொன்னா. கரெக்ட், இப்ப சொன்ன பத்தியா எஜமான்னு, அததான் நானும் சொல்றேன். நான் உனக்கு எஜமானம் தான், புருஷன் கிடையாது. அப்ப நீங்க என்ன கட்டிக்கிறேன்னு சொன்னது அப்படின்னு பாவமா கேட்டா செவ்வந்தி. படுக்கையில 1000 விஷயத்த சொல்லுவோம், அதெல்லாம் கணக்குல வச்சுக்கிறதா? அப்ப என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு கோவமா கேட்க ஆரம்பிச்ச செவ்வந்தி. ஒரே பதில் தான், காதும் காதும் வச்ச மாதிரி கருவை கலைச்சிரு, இல்ல உன் கருவுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எனக்கு பொய் சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, நான் முனுசாமி கிட்ட போய் நியாயம் கேட்பேன், வேட்டி பஞ்சாயத்தை கூட்டுவேன் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்ச செவ்வந்தி. வேட்டி துண்டு பேண்ட் சட்டன்னு எந்த பஞ்சாயத்தை வேணா கூட்டிக்கோ, ஏன்னா முனீஸ்வரன்றது என் வரையில எங்க அண்ணன் தான். எஜமா, நீங்க பண்றது அநியாயம், இதுக்கு மேல நீ பேசினா உனக்கு தான் நேரம் வீணாகும், நான் சொல்றதை செய்யி, நேரா ஆஸ்பத்திரி போ, களைச்சிட்டு வந்துரு, புரியுதா அப்படின்னு சொன்னவன் சொன்னதோட இல்லாம அங்கிருந்து வேகமா கிளம்பி போக ஆரம்பிச்சுட்டான். செவ்வந்தி அப்படியே ஒரு சிலையா நெடுநேரம் அங்கே நின்னுட்டா. மறுபடியும் ஊருக்குள்ள தண்டோரை போட ஆரம்பிச்சாங்க. மஞ்சளூரே ஆச்சரியப்பட்டு போச்சு. இதனால ஊர்க்காரங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, திரும்பவும் ஒரு சாமி பஞ்சாயத்து இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு முனீஸ்வரம் பொட்டல்ல கூடுது. செவ்வந்தின்ற பொண்ணோட பிராதை ஏத்துக்கிட்டு பஞ்சாயத்தர் கூட்டுன பஞ்சாயத்துக்கு ஊரெல்லாம் திரண்டு வரணும்னு வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தண்டோரா போடுறவன் ஊர் முழுக்கவும் அறிக்கையை சொல்லிக்கிட்டே போனா. என்னடா இது அநியாயம், ஆளுக்கு சாமி கிட்டே மோத ஆரம்பிச்சுட்டாங்களே அப்படின்னு பல பேரு முணங்கவே ஆரம்பிச்சுட்டாங்க. பிராது கொடுத்திருந்த செவ்வந்தி முனீஸ்வரனுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு இருந்தா. அப்படி இப்படி அசையாம சாமியை உத்து பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்போ அந்த இடத்துக்கு காவேரி வந்ததுதான் ரொம்பவே ஆச்சரியம். வந்ததும் செவ்வந்திய பார்த்து முறைக்கவே ஆரம்பிச்சுட்டா. இத செவ்வந்தி கவனிக்கவும் செஞ்சா. பிறகு செவ்வந்திய பார்த்து கேலியா சிரிக்கவும் ஆரம்பிச்சா காவேரி. செவ்வந்தி இத காவேரி கிட்ட வாய் விட்டே கேட்டுட்டா. ஏன் காவேரி சிரிக்கிற? நல்லா சிரிப்பேண்டி, இது ஒரு சாமின்னு இதை நம்பி பஞ்சாயத்தரை கூட்டிருக்க நீ? இல்ல காவேரி, எனக்கு சாமி மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னா செவ்வந்தி. நான் இப்ப கூட சொல்றேன், இது சாமியே இல்ல, என் புருஷனை வந்து கொலை பண்ணது இது கிடையாது அப்படின்னு காவேரி அழுத்தம் திருத்தமா பேச ஆரம்பிச்சா. நீ உன் புருஷன் போன கோவத்துல பேசிட்டு இருக்க, ஆனா ஊரே சாமியை பார்த்திருக்கு, எல்லாமே போய். எங்க அது உண்மையிலே இருந்தா இப்போ என் முன்னாடி வர சொல்ல பாப்போம். போதும் காவேரி, அப்படி பேசாத, எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வழி இதுதான், எனக்குன்னு கேள்வி கேட்க வேற யார் இருக்கா? ஏன் இல்ல போலீஸுக்கு போ, உன் வாரிசு சோதிக்க சொல்லு, இப்பெல்லாம் மரபணு சோதனை அது என்னென்னவோ வந்துருச்சு, அதை நம்பு, நான் தான் ஏமாந்துட்டேன், நீயே ஏமாந்துடாத. காவேரி கொந்தளிக்க ஆரம்பிச்சுட்டா. அப்படியே முனீஸ்வரனை வெறுப்போட ஒரு பார்வை பார்த்துட்டு விறுவிறுன்னு அங்கிருந்து நடந்து போக ஆரம்பிச்சா. பூசாரி இது எல்லாத்தையுமே மௌனமா பார்த்துக்கிட்டே இருந்தாரு. செவ்வந்தி இருந்த இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி தான் செவ்வந்தியோட தம்பியும் விளையாடிக்கிட்டு இருந்தான். அவன் காவேரி சொன்ன எல்லா விஷயத்தையும் கேட்டான். காவேரி அங்கிருந்து போன பிறகு என்ன நினைச்சானோ தெரியல, ஒரு கல்லை எடுத்து முனீஸ்வரன் மேல எரிஞ்சான். அது சரியா உட்கார்ந்த நிலையில இருந்த முனீஸ்வரனுடைய கால் முட்டியில போய் பட்டுச்சு.
இருக்கா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு செவ்வந்தி அவனை தடுத்து நிறுத்தினா. கூடவே பலார்னு ஒரு அறையும் விட்டா. பூசாரிக்கு என்னவோ போல இருந்துச்சு. சாமி மேலே கல்லெறிவியா அப்படின்னு சத்தம் போட்டவ சாமி சில பக்கம் திரும்பி பார்த்ததும் பகீர்னு ஆயிருச்சு. ஏன்னா அவருடைய தம்பி எறிஞ்ச கல் பட்டு இப்போ சாமியோட முட்டில இருந்து ரத்தம் வழிஞ்சுக்கிட்டு இருந்தது. இத பார்த்ததும் செவ்வந்தி பூசாரின்னு சத்தம் போட்டு கத்தினா. அவரும் இது தூரத்துல கவனிச்சுட்டே தான் இருந்தாரு. ஓடி வந்த பூசாரி, இது அதிசயம், கல்லு அர்த்தம் வருமா? இல்ல பூசாரி, நான் கல்லு இல்ல நிஜம்னு சாமி நம்ம கிட்ட சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கு. சரியா சொன்ன முனீஸ்வரா அப்படின்னு நெகிழ்ந்து போனாரு பூசாரி. சந்தனத்தை எடுத்துட்டு வந்து ரத்தம் ஒரு இடத்துல அப்பினாரு. ரத்தம் வழிஞ்சிட்டு இருந்தது அப்படியே சட்டு நின்று போச்சு. அப்போ சரியா சாமி கழுத்துல கலந்த ஒரு எலுமிச்சம்பழம் மாலை அருந்து எலுமிச்சம்பழங்கள் தனித்தனியா குதிச்சு ஓட ஆரம்பிச்சது. அதுல ஒண்ணு கச்சிதமா செவ்வந்தியோட மடியில வந்து விழுந்ததுதான் ஆச்சரியம். இத செவ்வந்தி கொஞ்சம் எதிர்பார்க்கவே இல்லை. சாமி, நீ பேசாம பேசுற, எனக்கு நல்லதுதான் செய்யறன்றத நான் உறுதியா நம்புறேன். அதே நேரம் அவனோட தம்பி சாமி சிலையவே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ சாமி சன்னதில இருந்து ஒரு உருவம் புறப்புற மாதிரி அவனுக்கு தெரிஞ்சது. அந்த உருவம் என் பின்னாலே வான்னு சொல்ற மாதிரி அவன் உணர ஆரம்பிச்சான். பேசாம அது பின்னாடி நடக்கவும் தொடங்கினா. இரு சாமி வர, மெல்ல போசாமின்னு அவன் பேசிக்கிட்டே போறத அங்க போறவங்க வரவங்க எல்லாருமே கவனிச்சாங்க. அவன் தனக்கு தானே பேசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. உடையப்பனோட வீடு. அப்பதான் தண்டோரா போறவன் உடையப்பனோட வீடு அந்த தெருவுக்குள்ள நுழைஞ்சிருந்தான். அவன் தண்டோரா போட்டு சொன்ன செய்தி உடையப்பன் காதலையும் விழுந்துச்சு. உடையப்பனுக்கு எதிரில மழையில நினைஞ்ச கோழி மாதிரி நின்றுட்டு இருந்தான் கொத்தாளம். பரதேசி பரதேசி, அன்னைக்கே நான் சொன்னேன் பொம்பளை விஷயத்துல ரொம்ப கவனமா இடான்னு சொல்லிக்கிட்டு இருந்தனே, கேட்டியா? இப்ப பாரு, நான் விட்ட பானத்துக்கு எதிர்பானம் விடுற மாதிரி ஒரு பொம்பளை செஞ்சுட்டு இருக்கா. உடையப்பன் படு ஆவேசமா கொத்தாளத்தை வறுத்தெடுத்துக்கிட்டு இருந்தான். கொத்தாளத்துக்கு சரியான பயம். இல்லனே அப்படின்னு பயந்தபடியே பேச ஆரம்பிக்கவும், பேசாதரா அறிவு கட்டவனே, முன்ன வெட்டின அருவாரத்தமே இன்னும் காயில, அதுக்குள்ள அடுத்த பஞ்சாயத்தா? தெரியுதுனே, தப்புதான், எப்படியாவது நீ தான் காப்பாத்தணும். இன்னைக்கு அவளும் சத்தியம் பண்ணுவா, நானும் அதை மறுத்து சத்தியம் பண்ண போறேன். நீ என்ன பண்ற? இன்னைக்கு ராத்திரி அவளை போட்டு தள்ளிடு. ஏன்னா நிஜமாலுமே சாமி நடமாறதா ஊரை நம்பிக்கிட்டு இருக்கு. இதுதான் சரியான சமயம். இந்த கணக்கெல்லாம் எனக்கு தெரியும், இனியாவது கவனமா இரு. இப்ப கிளம்பு அப்படின்னு உடையப்பன் கொத்தாளத்தை அதட்டி அங்க இருந்து அனுப்பி வச்சான். உடையப்பன் கடைசியா கொத்தாளத்தை மன்னிச்சுட்டு தான் அவனோட பார்வையில பார்க்கவும், கொத்தாளம் அங்க இருந்து கிளம்புறதுக்கும் செவ்வந்தியோட தம்பி வாசல்ல வந்து நிக்கிறதுக்கும் சரியா இருந்து போச்சு. இத கொத்தாளம் கவனிச்சான். அவன் யாரையும் லட்சியம் பண்ணாம நில்லுசாமி நில்லுசாமின்னு சொல்லிக்கிட்டு உள்ள நுழைஞ்சான். அதை பார்த்துட்டு இந்த கொத்தாளத்துக்கு சுரீரன் ஆயிடுச்சு. டேய் நில்லுடா, எங்கடா வந்த அப்படின்னு கேட்க, நீ சும்மா இரு, சாமி வந்திருக்கு, சத்தம் போடாத அப்படின்னு சொன்னான். சாமியா? எங்கடா? இங்கதான், உன் வீட்டுக்குள்ளதான் நுழைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னான் அந்த பையன். லூசு பயலே, சாமி பூதன்னு பூச்சிய காட்டுற, போடா வெளியில, நான் போயிடுவேன், ஆனா சாமி உன்னை சும்மா விடாத பாரு, சரிதான் போடா அப்படின்னு சொல்லியும் அவன் போகாம அங்கேயே நிக்கவும், போடானா அப்படின்னு விரட்ட ஆரம்பிச்சுட்டான் கொத்தாளம். அவன் திரும்பி திரும்பி பார்த்து முறைச்சுக்கிட்டே அங்க இருந்து வெளியே நடந்தான். சாமி பூதம்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வேவு பார்க்க வந்தியாக்கும், அதெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனை விரட்டி விட்டுட்டு கொத்தாளம் வீட்டுக்குள்ள வந்தான். வீட்டுக்குள்ள ஊஞ்சல்ல கம்பீரமா திறந்த மார்போட ஊஞ்சல்ல ஆடிபடியே உட்காந்துருந்தான் உடையப்பன். ஊஞ்சல்ல கீச்சு வீச்சுன்னு சத்தம் மட்டும் வந்துட்டே இருந்துச்சு. அண்ணே அப்படின்னா உடையப்பன் நிமிந்து கூட பார்க்கவே இல்லை. என்னன்னு பேசாம உட்காந்துட்டே இருக்க அப்படின்னு கேட்டோம். அவங்கிட்ட பதிலே இல்லை. ஒரு பொடி பையன் வேவு பார்க்க வந்தானே, அதான் போடான்னு அவனை துரத்து விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னதும், அப்படியா அப்படின்னு ஒரு அலாதியான ஒரு குரல் கேட்டுச்சு. அந்த குரல் இதுக்கு முன்னாடி உடையப்பன் பேசினதே இல்லை. அண்ணே என்னாச்சு உனக்கு? ஏன் உன் குரல் ஒரு மாதிரி மாறி இருக்கு? நான் உன் அண்ணன் இல்ல, அந்த முனீஸ்வரன். அண்ணே என்னாச்சு? ராத்திரி போட வேண்டிய வேஷத்தை இப்பவே போட்டு நடிச்சு காட்டிட்டு இருக்கியா? இது நடிப்பு இல்லடா நாயே. நீ அந்த செவ்வந்தி கழுத்துல தாலியை கட்டி அவனை பொண்டாட்டியா ஏத்துக்கோ. அண்ணே நான் இப்ப அண்ணன் இல்ல, சாமி. வேண்டானே, சும்மா நடிச்சு எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காத. நான் சொல்றத செய்றியா இல்ல குரல் வலைய கடிக்கவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடையப்பன் எழுந்திருச்சு கொத்தாளத்தோட கழுத்தை பிடிச்சிட்டான். அவன் பிடிச்ச பிடி படி இறுக்கமா இருந்துச்சு. கொஞ்சம் விட்டாலும் தன்னுடைய எலும்புகளை நொறுங்கி போயிடுன்னு பயப்பட ஆரம்பிச்சான் கொத்தாளம். அண்ணே அண்ணே விட்டுருனே அப்படின்னு கெஞ்சவும் ஆரம்பிச்சான். போடா போய் தாலி எடுத்துட்டு வா. திடீர்னு கேட்டா, நான் எங்கன்னு போவேன்? உங்க அம்மா கட்டியிருந்த தாலி இருக்கு பாரு, அத போய் எடுத்துட்டு வா. அது வந்து அப்படின்னு கொத்தாளம் இழுத்து பேசவும், ஓ ஆமா உங்க அண்ணன் உடையப்பன் எங்க அப்படின்னு கேட்க, என்னென்ன நீ ஒன்னையே நீ என்கிட்ட கேக்குற? அவன் எங்கடா? அவன் எதுக்கு நீ தாலியை கட்டுற? இப்ப நீ தாலியோட வரியா இல்ல வெட்டட்டமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கையில வச்சிருந்த வீச்சருவாவை எடுத்து கொத்தாளத்தை நோக்கி வீசவும் அந்த அருவா அவனுடைய மூக்க உரசியபடியே போச்சு. அவனுக்கு சப்த நாடியும் ஒடுங்கி போயிருச்சு. கொத்தாளம் அதுக்கப்புறம் அங்க நிக்கவே இல்லை. உடனே ஓடினா. சாமி அறையில அவனுடைய அம்மா போட்டோக்கு கீழே அவளுடைய தாலி குடி தூங்கிட்டு இருந்துச்சு. அதை எடுத்துட்டு வந்தான். நடு ஹால்ல நிமிர்ந்து நிலை
நிலையில நெஞ்சு கொள்ளாத ஆவேசத்தோட கையில அறிவாளோட உடையப்பன். அதே தோற்றம் அதே ஆவேசம் கொத்தாளத்துக்கு புரிஞ்சு போச்சு. ஊர்ல சில பேரும் எஸ்ஐயும் பார்த்ததா சொன்னது சாமியேதான். சாமி நிஜம்தான். எல்லாரும் பார்த்த மாதிரிதான் செவ்வந்தியோட தம்பி கண்ணுக்கும் அது தெரிஞ்சிருக்கு. அவன் சொன்னது உண்மைதான். வீட்டுக்குள்ள வந்த சாமி உடையப்பனோட உடம்புக்குள்ளேயே புகுந்துருச்சு. இனி தன்னால சாமி கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்றது கொத்தாளத்துக்கு புரிய ஆரம்பிச்சதும், சாமி நான் செவ்வந்தி கழுத்துல தாலி கட்டிடுறேன், பஞ்சாயத்தை கூட்டி பொய் சத்தியெல்லாம் பண்ண மாட்டேன் சாமி, செவ்வந்தி இனிமே என் பொண்டாட்டி, செவ்வந்தி இனி என் பொண்டாட்டின்னு படபடத்து பேச ஆரம்பிச்சான். சொன்னா போதாது, இப்பவே புறப்படு. உடையப்பனோட கட்டளைக்கு ஏத்த மாதிரியே தாலியோட கொத்தாளம் புறப்பட ஆரம்பிச்சான். உடையப்ப அருவாளோடையும் அவனை பின்தொடரவும் அந்த தெருவே இவங்க 2 பேரையும் வேடிக்கை பார்த்துருச்சு. உடையப்பனோட நடையில அப்படி ஒரு ஆவேசம். அவன் நடக்கும் போது புழுதி பலமா பறக்க ஆரம்பிச்சிருச்சு. மார்பு திறந்தே கடந்துச்சு. அதுல இருந்து அபரிமிதமான சந்தன வாசம். அந்த தெருவுல இருந்த எல்லாருமே இதை உணர்ந்தாங்க. அவங்க உடையப்பனை பின்தொடரவும் ஆரம்பிச்சாங்க. வழியில முருகேசு கவுண்டருடைய வீடு. வாசல தேங்கி நின்ன உடையப்பன் உட்பக்கமா பார்த்து கவுண்டரே அப்படின்னு குரல் கொடுத்தான். அவரும் ஓடி வந்தாரு. மறுபடியும் அதே ஆவேச நட. உடையப்பனோட இந்த நட ஊருக்கே ரொம்ப வித்தியாசமா தெரிஞ்சது. செவ்வந்தியை கெடுத்தது நான் தான், நானே அவ கழுத்த தாலிய கட்டிடுறேன் அப்படின்னு கத்திக்கிட்டு கொத்தாளம் நடந்து போக பின்னாடியே உடையப்பன் நடந்து வந்துகிட்டு இருந்தான். கொத்தாளம் சரியா செவ்வந்தியோட வீட்டுக்கு முன்னாடி பண்ணிக்கவும் செவ்வந்தி வெளியே வந்தா. வெளியே வந்து பார்த்தவ அப்படியே ஆச்சரியத்துல வியர்த்து போயிட்டா. செவ்வந்தி என்ன மன்னிச்சிரு, நானே உன்னை கட்டிக்கிறேன் அப்படின்னு ஊருக்கு கேட்கிற மாதிரி சத்தமா சொன்னான். சொல்லாத, தாலிய கட்டு அப்படின்னு உடையப்பன் கத்தவும் நடுங்கபடியே செவ்வந்தி கிட்ட போய் அவ கழுத்துல வேக வேகமா தாலி கட்டுனா. செவ்வந்தி கண்ணீரோட உடையப்பனை கையெடுத்து கும்பிட்டா. ஊரே வேடிக்கை பார்த்துட்டு இருந்ததுல அதுல ஒரு நபர் பேச ஆரம்பிச்சாரு. என்ன நடந்துகிட்டு இருக்குது? உடையப்பன் பேசுறது உடையப்பன் குரல் மாதிரியே இல்லையேன்னு ஒருத்தர் சந்தேகப்பட, அதான் எனக்கும் தெரியலன்னு இன்னொருத்தர் ஆமோதிக்க, அடுத்த நொடியே எங்க அந்த உடையப்பன் அப்படின்னு உடையப்பனை கேட்டதுதான் ஆச்சரியம். எல்லாரும் ஒருத்தர் ஆச்சரியமா பாத்துக்கிட்டாங்க. சாமி நான் காட்டுறேன் அப்படின்னு உள்ள ஓடினா. காட்டாவன ஏன் வேஷத்தை போட்டுக்கிட்டு சுப்பிரமணிய கொன்னால அவனை கொன்னாதான் ஏன் ஆவேசம் அடங்கும் அப்படின்னு சொல்லவும் கவுண்டருக்கு உச்சி முடிய புடிச்சு இழுத்தது மாதிரி நிமிர்ந்து பார்த்தாரு. ஏன் வேட்டிய வச்சுக்கிட்டே விளையாடிட்டான், அவனை நான் சும்மா விட மாட்டேன். சத்தியம் என்ன சக்கரை பொங்கலா, எங்க அவன் அப்படின்னு மறுபடியும் உடையப்பனை தேடுறத பார்த்ததும் ஊரே ஆச்சரியப்பட்டு போச்சு. இங்க என்னதான் நடக்குது, இவனே இவனை தெரியாத மாதிரி பேசுறானே அப்படின்னு கலங்கி நிக்க ஆரம்பிச்சது ஊரு. செவ்வந்தியோட தம்பி வீட்டுக்குள்ள இருந்து ஒரு கண்ணாடி எடுத்துட்டு வந்தான். அதை உடையப்பன் முன்னாடி காட்டி, சாமி இவன் தான் உடையப்பன் அப்படின்னு சொன்னான். அவ்வளவுதான், ஆன்னு ஒரு அழல் சத்தம். கண்ணாடிய பார்த்தபடியே அவனை நோக்கி அருவால அவனை வீசவும் உடையப்பனோட தலை ஒரு பக்கமும் வீசப்பட்ட வாள் இன்னொரு பக்கமும் வந்து விழுந்துச்சு. ஒட்டுமொத்த கூட்டமும் பயத்துல வாய் பிளந்து நின்றுச்சு. செவ்வந்தியோட தம்பி கை தட்டி ஆரவாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அதுக்கப்புறம் தான் ஊர் மக்களுக்கு விஷயம் புரிய ஆரம்பிச்சது. சாமி சரியான சமயத்துல வந்துதான் அவனுக்கு தண்டனையை கொடுத்திருக்கு அப்படின்னு பேசிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னும் சில பேரு உடையப்ப மனசுக்குள்ள ரொம்ப பயந்து போயிட்டான். அதான் தனக்கு தானே சாமி நினைச்சுக்கிட்டு தன்னைத்தானே கொன்னுகிட்டான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் இல்ல, நம்ம சாமி நிஜம், அது அவனுக்குள்ள புகுந்து எல்லாத்தையும் செஞ்சிருச்சு, நானே வருவேன்னு அதுவே வந்து காட்டிருச்சு அப்படின்னு பேசிக்கிட்டாங்க சிலர். அப்படி சாமி உண்மையிலே இருக்கிறதா இருந்தா தப்பா சுப்பிரமணிய உடையப்பன் கொல்லும் போதே ஏன் வரல, ஏன் அவனை வந்து தடுக்கல அப்படின்னு இன்னும் சிலர் எதிர்கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. யாருக்கும் எந்த கேள்விக்கும் தெளிவான ஒரு பதில் கிடைக்கவே இல்லை. ஆனா மஞ்சளூர் வரையில ஒரு சின்ன தப்பு செய்யறது கூட யாருக்கும் இனிமே துணிவே வராது, அது மட்டும் நிச்சயம்.